ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நான் எக்ஸு தான் சாப்பிடுவேன். என்னோட இப்போ ரீசெண்ட் ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்லி ஆயில் எக்குன்னு. ஸோ இது வந்து பயங்கர ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருந்துச்சு. நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேன், செம்ம டேஸ்ட்டு. அதுலேருந்து அடிக்டிங் மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ சில்லி ஆயில் வந்து நான் ஆக்சுவலி என்னோட ரெசிபி சேனலில் நான் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், ஹோம்மேட் சில்லி ஆயில் எப்படி பண்ணணும் அப்படின்னு. அது சீரியஸ்லி வேறு லெவல் சில்லி ஆயில். உங்களுக்கு தெரியும், நான் வந்து இந்த இது ஆக்சுவலி என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் இதை சர்ச் கூட பண்ணேன். ஏன்னா இந்த சில்லி ஆயில் அவ்வளோ டேஸ்ட், ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. இது முடிகிற டைமில் தான் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நான் சர்ச் பண்ணேன். இதில் இன்க்ரீடியன்ஸும் போட்டிருக்காங்களா, அதையும் பார்த்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. அதனால நான் இதை வந்து உங்களுக்கு இது மாதிரி இல்லாட்டாலும் சிமிலராகிட்டு உங்களுக்கு ஒரு ரெசிபி சேனலில் செஞ்சு போடுறேன். இன்றைக்கி தான் ஆக்சுவலி அதை வீடியோ எடுக்க போகிறேன் ரெசிபி சேனலுக்கு. அதனால் அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சில்லி ஆயிலில் 1 டீஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பேனில். இதில் வந்து கார்லிக் இருக்குது, அதுக்கப்புறம் ஆனியன், அந்த மாதிரி நிறைய சூப்பர் ஐட்டம்லாம் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஆயிலில் தான் நம்ம வந்து எக்கை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 2 முட்டை. ஸோ ஐதர் நான் வந்து அவிச்சு சாப்பிடுவேன், இல்லாட்டி ஃப்ரை இந்த மாதிரி ஆம்லெட் மாதிரி போட்டு சாப்பிடுவேன். அதில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த சில்லி ஆயில் ரெசிபி என்னோடய ரெசிபி சேனலில் வந்துடும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சமாக ஃப்ரை ஆகட்டும். தேவைக்கு நீங்கள் மேலே வேணால் சால்ட் போட்டுக்கலாம், ஆனால் அந்த இதுலேயே வந்து கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால நான் மேலே மட்டும் லைட்டாக சால்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். இனி இது ஃபுல்லாக செட் ஆகட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடி போட்டு குக் பண்ணால் டக்குன்னு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட எக்கு உங்களுக்கு எந்த மாதிரி குக் பண்ண பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு மேலே யோக் வந்து ரன்னியாக வேணும்னா அந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு கூட சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் ப்ரெட்டு வந்து என்ன சொல்ல குறைச்சிட்டேன் ரொம்பவே. அதனால் மார்னிங் வந்து யூஸ்வலாக எக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ மார்னிங் யூஸ்வலாக எக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மேலே வந்து எக்கை வந்து கொஞ்சம் நல்லாவே குக் பண்ணிடுவேன், கிறிஸ்பியாட் ஆகிற வரைக்கும். ஒரு கிறிஸ்பி சில்லி எக் மாதிரி குக் பண்ணிடுவேன். ஸோ எக் யோக்கும் பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த சில்லி ஆயிலில் உள்ள கார்லிக்கை வேணால் போட்டுக்கலாம் நீங்கள்.